கோபாலகிருஷ்ணன் சார், எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். நீங்கள் இந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய இந்த பில்லு, இவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த திருத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒன்றா சார்? ஆல்ரெடி இவங்களுக்கு அந்த பவர் இருக்கு, சிபிடிடிக்கு இருக்கு. கூடுதலாக இன்கம் டாக்ஸ்க்கு வந்து இந்த பவரை கொடுப்பதற்கான காரணம் என்ன சார்? இது ஏதாவது ஒண்ணு நான் அசியூம் பண்றது வந்து இது டிராஸ்டிக், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்றது, அதாவது இப்போ ஒருத்தரோட டிஜிட்டல் ஸ்பேஸை வந்து இன்வைட் பண்றதோ அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முக்கியமா இப்போ நான் இந்த பினான்சியல் சர்வீஸ், அதாவது இந்த நிதி சார்ந்த துறை எடுத்து நம்ம பார்க்கும்போது இப்ப கடந்த 5-6 ஆண்டுகளாக என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, நிறைய ட்விட்டர்லயே ஆகட்டும், ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பங்குச்சந்தைகள்ல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதாவது பங்குச்சந்தையில நான் வந்து இவ்வளவு முதலீடு செய்யறேன், இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் சம்பாதிச்சேன், இவ்வளவு பணம் சேர்த்தேன், இல்ல கிரிப்டோல இவ்வளவு பணம் நான் சேர்த்தேன், இது போன்ற ரியல் எஸ்டேட், இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து அந்த இன்ஃபுளுயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப இதெல்லாமே வந்து மேட்ச் பண்றதுக்கான தேவை இருக்கு. இப்ப அவங்க வந்து ஒருவேளை பொய் சொல்லலாம், அதாவது சும்மா அவங்களுடைய அந்த வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பொய் சொல்லலாம். உண்மையாகவே அதை அவங்க சம்பாதிச்சு கணக்கு காமிக்கும் போது குறைவாக காண்பிக்கலாம். இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இரண்டாவது, சமீபத்துல அந்த ஆந்திரா பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட்ஸ் பார்த்தோம். அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் வந்து ஹெட்லைன்ஸ், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷனுக்கும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தது. அதெல்லாமே தெளிவாக கேட்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப சோசியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப மக்களுக்கு, அதாவது எலீட், நான் சொல்றது வந்து ரொம்ப நடுத்தரவாதம்னு சொல்லல, எலீட்ல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய புதிதாக வாங்கின வீடோ இல்ல புதிதாக வாங்கின ஒரு காரோ இல்ல ஃபாரின் டெஸ்டினேஷன் போன அந்த அது மாதிரியான புகைப்படங்கள், இதை வந்து அவங்க டிஸ்பிளே பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அதெல்லாமே யூடியூப்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து லாக்கும் பண்றாங்க. அதாவது இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து லாக் பண்றாங்க, எல்லாரும் பார்க்காத மாதிரியான லாக்கும் கொண்டு வரும்போது அவங்க ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடுகள்லாம் இருக்கு. அதனால சோசியல் மீடியா அப்படிங்கிறது கடந்த 5-6 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அதை ட்ராக் பண்றதுக்கு, அதாவது அவங்களுடைய உண்மையான அந்த டிஸ்க்ளோஸ்ட் இன்கம், அவங்களுடைய டிஸ்க்ளோஸ்ட் வெல்த் இருக்கும், அவங்க சோசியல் மீடியால கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களுக்கும் ஏதாவது இருக்கா, ஒரு ஒற்றுமை வேற்றுமை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு கண்டிப்பாக சோசியல் மீடியா ஸ்கேனிங் அப்படிங்கிறது முக்கியம் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாரையுமே இது வந்து பாதிக்காது நிச்சயமா. அதாவது நம்ம சாதாரண வருமானம், சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ், இது போன்ற விஷயம் அவங்களுக்கு வந்து நினைத்தாலும் இப்போ சாதாரண ஒரு ஐடி நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர நிலையில இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு பென்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நிச்சயமா முடியாது. அப்படியே வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஏதாவது போனஸ் வந்திருக்கும், அது வந்து டிடிஎஸ் எடுக்கப்பட்டிருக்கும், அது டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது போன்ற சேலரிட் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய கட்டாயம், டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய இன்கம் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இது எந்த விதமான இது அச்சுறுத்தலும் இருக்காது. எங்க வரும் அப்படின்னா சார் ஒரே நிமிஷம் சார், என்னோட இது என்னன்னா சார், இன்னைக்கு மாத சம்பளம் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் முறையாக டிடிஎஸ் வந்து பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு வந்து அக்கௌண்ட்டில் தான் எல்லாமே நடக்குதுங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து அசஸியாக பதிவு பண்ணியிருக்கிறவங்களுடைய கணக்குகளை அரசாங்கம் சொல்லுது. 5 கோடி பேர் இருக்கிறாங்க, 7 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்குகளை அரசாங்கம் சொல்லுது. நீங்கள் அந்த 7 கோடி பேர் வந்து வருமான வரி செலுத்தக்கூடிய இந்த 7 கோடி பேரை நீங்கள் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக நீங்கள் 2022 ட்ராயினுடைய ரிப்போர்ட் படி நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 கோடி பேர் செல்ஃபோன் பயன்பாட்டாளர்களாக இருக்கிறாங்க. தொலைபேசியினுடைய செல்ஃபோனுடைய என்ன சொல்கிறது, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய தொலைபேசி நிறுவனங்களுடைய கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக 125 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது 2022 கணக்குப்படி. நீங்கள் இதில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஆஸ் பர் ட்ராயினுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி பேர் வச்சிருக்கிறாங்க. 80 கோடி பேருமே சோசியல் மீடியா கணக்கு வச்சிருக்கிறாங்க.
நீங்க 7 கோடி பேரை மானிட்டரிங் பண்றதுக்காக 80 கோடி பேரை மானிட்டரிங் பண்றதுக்கான அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. அது எப்படி சரியா இருக்கும் சார்? இல்ல இது வந்து அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து ஒரு ஜெனரல் அதிகாரம் தான். அது வந்து அவங்களாலே 80 கோடி பேரை மானிட்டர் பண்ண முடியாது. எங்க மானிட்டரிங் வரும் அப்படின்னா ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருந்தது, அதாவது அதற்கு உண்டான இப்ப ஏஐ எல்லாம் வரும்போது அது இன்னும் எஃபிஷியன்டா அதை ஸ்கேன் பண்ண முடியும். இப்ப வந்து மேனுவலா பண்ணாம இப்ப இனிமே ஏஐ வரும்போது அவங்களுடைய கணக்குகள், அவங்களுடைய சோசியல் மீடியா கணக்குகள் இது எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மேனுவலா போய் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கு உண்டான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் வரும்போது இப்போ ஆல்ரெடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நிறைய ஏரியாஸ்ல வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரம் மட்டும்தான் அப்படியே வந்தாலும் இது வந்து எப்படி எந்த வடிவத்துல வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு டிபேட்டபிள் தான். இப்பதான் அது கமிட்டிக்கு போயிருக்கு, அதற்குண்டான அப்ஜெக்ஷன்ஸ் வரும், அதற்குண்டான ஃபீட்பேக் இருக்கும். பட் அப்படியே இது நடைமுறைக்கு வந்தாலும் கட்டாயம் இது வந்து ஒரு ஒரு அப்பர் லிமிட்ல இருக்கக்கூடிய, அதாவது அதிகமான இப்ப தொழிலதிபர்கள் அவர்களுடைய கணக்குகள், அவர்களுடைய இன்கம் டேக்ஸ் வரி செலுத்திய கணக்குகளுக்கும் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அங்க ஒரு மாதிரி இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால ஒரு மாதிரி இருக்கு, பட் காமிக்கப்பட்ட கணக்கு வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னா கட்டாயம் அதற்குண்டான அதிகாரம் இருக்கிறதுல தவறு இல்லை. பட் அதே வேளையில இது எல்லாருக்கும் இது வந்து பறந்துபட்ட இந்த சர்வேலன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது நிச்சயமாக பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா இப்போ சாதாரண சேலரிட் இன்கம் பர்சன் அது சர்வேலன்ஸுக்கு உட்படுத்தி அதனால அவங்களுடைய நேர விரயம் தான் ஏற்படும் என்றால் கண்டிப்பாக இதற்கு உண்டான அந்த ஃபில்டரிங் ப்ராசஸை மையமாக வைத்துக்கொண்டு அதுல உண்மையாகவே ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிங். அதான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க பப்ளிசிட்டிக்கு வேண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதும், பட் அவங்க ஃபைல் பண்ண டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல கலெக்ஷன்ஸ் குறைவாக இருக்கு, இது போன்ற மிஸ்மேட்ச் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு, அதாவது பேப்பர் ஒர்க் மட்டும் இல்லாம டிஜிட்டல் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். ஓகே சார், ஓகே சார். பார்லிமெண்ட்ல நிதிநிலை அறிக்கையில வந்து அப்போ இந்த சட்டத்தை வந்து ஏன் வந்து பண்றோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வரி செலுத்துவோருக்கு வந்து ரொம்ப அதிக செலவு வருது, ரெண்டாவது நேரடி வரி நிர்வாகத்தினுடைய திறனுக்கு இது தடையா இருக்கு, இந்த பழைய சட்டத்தினுடைய சில கிளாஸஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு, அப்படிங்கிறதுனால தான் இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னைக்கு அது ஜேபிசியில் இருக்கு. எங்களுக்கு என்ன அப்படின்னா சார், இந்த நேரடி வரி நிர்வாகத்தினுடைய திறனுக்கு தடையா இருக்குது அப்படின்னா நீங்க அந்த தடை வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க அக்சஸ் பண்றதுக்கு இவங்க பவர் கொடுத்துட்டாங்க. இப்போ திரும்பவும் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை கேட்குறேன், நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய இ காமர்ஸ் பிஸ்னஸ்னுடைய ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி இருக்குது. பல பேர் வந்து இன்றைக்கி வந்து தங்களுடைய பெரும்பாலான விளம்பரங்களை பெரிய பெரிய நிறுவனங்கள்லே வந்து இன்றைக்கி ரீல்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாம் அதை பார்க்க முடியும். எஃபியில் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க, நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வருகிறது. அதனால வந்து இந்த சோசியல் மீடியா கணக்குகளை ஆராய்வதற்கான இந்த அதிகாரத்தை இன்கம் டாக்ஸ்க்கு கொடுக்குதா சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? இப்போ அந்த சோசியல் மீடியாவோட வந்து டைமென்ஷன்ஸ் புதிய டைமென்ஷனாக எடுத்துக்கொண்டு இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கொண்டா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த ரீல்ஸ் எங்கெல்லாம் போக ரீச் ஆகுதோ அதற்குண்டான அந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து மீட்டாலும் பண்றோம். பட் அதெல்லாம் நிறைய பெய்ட் ப்ரமோஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கணக்குலயே வராது. ஆக்சுவலி அவங்க ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பணம் வாங்கி ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கணக்குல வரணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இது எல்லாமே ட்ராக் பண்ண முடியாது. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஐடி எவல்யூஷன் சார் ஒரே ஒரு இடைமறித்தல் மட்டும்தான் சார். இல்லை நீங்க அது கணக்குல வராதுன்னு சொன்னது தப்பு சார். ஏன்னா எனக்கு வந்து 54 பைசா வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எனக்கு விளம்பரம் வரும், வெறும் 54 பைசா 25 பைசாலாம் வரும், அதுக்கு டேக்ஸ் பிடிச்சி தான் வரும். அதனால நீங்க இன்னைக்கு ஒரு இல்லை சார், இன்னைக்கு நீங்க ஒரு போஸ்ட்டை இன்னைக்கு நீங்க ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க வரி கட்டிய பிறகுதான் அது அந்த ஆடு வந்து பிளே ஆக தொடங்கும்.
அதனால நீங்க சொன்ன அந்த ஒரு தகவல் மட்டும் நான் கொஞ்சம் ஒரு திருத்தம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பேசலாம் சார். இப்போ நீங்க பேசலாம் சார். எல்லாமே டாக்ஸபிள் தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல ப்ரமோட் பண்றாங்க இல்லையா, இப்ப பர்டிகுலர் ஒரு பிராண்ட் ஒரு பிராண்ட் ஏதாவது இருக்கும், அதாவது ஒரு ஹேர் ஆயிலா இருக்கலாம், இல்ல சோப் காஸ்மெட்டிக்ஸா இருக்கலாம். இப்ப அதெல்லாம் ப்ரமோட் பண்றாங்க இல்லையா, இப்ப அதெல்லாம் வந்து ஃபுல்லா அதுல வரும், பட் இதுல இருந்து கம்ப்ளீட்டா கவரேஜ் இருக்காது. இப்ப அவங்க என்ன நிறுவனங்கள் வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து மேட்ச் பண்ணி தான் பண்ண முடியும். இப்ப யூடியூப்ல வரக்கூடிய வியூவர்ஷிப் ரெவென்யூ, ஃபேஸ்புக் மீட்டால வரதெல்லாம் அவங்க கொடுத்துதான் ஆகணும், அதை ரெக்கார்டு இருக்கும். பட் இவங்க ப்ரமோட் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வரக்கூடிய ரெவென்யூ எல்லாம் முழுதும் வந்துட்டேன். இப்போ செபி சமீபத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் அவங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுசர்ஸ், அதாவது பினான்சியல் இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய யூடியூபர் வைத்து கொண்டு பணம் சம்பாதிச்சதை ட்ராக் பண்ணியிருக்காங்க சந்தையில, பங்கு சந்தைகள்ல. யூடியூப்ல அவங்களுக்கு வரக்கூடிய வியூஸ்ல இருக்கக்கூடிய பணம் டாக்ஸபிள். பட் அதன் மூலமாக அந்த ஆக்டிவிட்டி பண்ணதுல வந்து பல முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இது போன்ற பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சோசியல் மீடியால புதிதாக வந்து கொண்டிருக்கு. ஸோ இதற்கு ஒரு கடிவாளம் போடணும். அதற்கு வந்து இது சர்வைலன்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுல, பட் ஓரளவுக்கு அந்த காஷன் கண்டிப்பாக. இதுல மெசேஜ் பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும், அதாவது முக்கியமாக அந்த அப்பர் லிமிட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க புதிய வாங்கின ஒரு பென்ஸ் காரையோ இல்ல ஒரு பென்ட்லி காரையோ நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா அது கணக்குல கொண்டு வர்றது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கு. அவ்வளவுதான். அந்த அடிப்படையில தான் இது பார்க்கப்படுகிறது. ஓகே சார். ஓகே.